அன்பியும் யூடியூப் இல்லந்தோறும் இறைசாட்சி, உள்ளந்தோறும் மகிழ்ச்சி. ஆண்டவர் வலிமை வாய்ந்த வீரனைப் போல என்னோடு இருக்கிறார். ஆண்டவரே, தெய்வீக பிரசன்னத்தை அனுபவித்து வாழ்ந்தவர் எரேமியா. அவர் அனுபவிக்காத துன்பம் நெருக்கடி இல்லை. இறைவாக்கினர்களையே அதிக துயரங்களை சந்தித்தவர் அவர். இவ்வளவு துயரங்கள் துன்பங்கள் சந்திக்க துணிவு கிடைத்தது நீர் கூடவே இருக்கிறீர் என்கிற உணர்வுதான். தான் சந்தித்த ஒவ்வொரு இடர்களிலும் அவர் கடைசியில் வெற்றியை அடைந்தார். நீர் அவரோடு சாதாரண வீரனாக அல்ல, வலிமை வாய்ந்த வீரனாகவே இருக்கிறீர். உமையை நம்பி உமது பணியை செய்கின்றவர்களை நீர் ஒரு பொழுது கைவிடுவதில்லை. தக்க வேளையில் நீர் அவர்களை பாதுகாத்து வழிநடத்துகிறீர். ஆண்டவரே, நீர் உமது வானக தந்தையின் தெய்வீக பிரசன்னத்தை அனுபவித்தீர். நீங்கள் எல்லோரும் என்னை விட்டு ஓடிப்போவீர்கள், என்னை தனியே விட்டு விடுவீர்கள். ஆனால் நான் தனியாய் இருப்பதில்லை. என் தந்தை என்னோடு இருக்கிறார் என்கிற உணர்வு ஒவ்வொரு நாளும் மேல் மலர்ந்தது. போதனை வாழ்விலே போராட்டங்களுக்கு மத்தியில் நீ தந்தையோடு இரவு முழுவதும் அதிகாலை நேரத்திலும் உரையாடினீர், உறவாடினீர். புது பலம், புது நம்பிக்கையை பெற்றுக்கொண்டு துணிவுடன் பணியை தொடர்ந்தேன். ஆண்டவர், எங்கள் வாழ்விலும் நாங்களும் தெய்வீக பிரசன்னத்தை உணர்ந்து எங்கள் வாழ்வில் சந்திக்கும் தோல்விகள் நெருக்கடிகளில் உமது பலத்தை நாங்கள் பெற்றுக்கொண்டு உம்முடைய அன்பு பிள்ளைகளாக வாழ வரம் தாரும். ஆமேன். இந்த அன்பியம் யூடியூப் சேனலை நீங்கள் ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. விஷ் யூ ஆல் தி பெஸ்ட்.